தொண்டை நாட்டை தொண்டைமான் என்ற மன்னன் ஒருவன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கும் அதியமானுக்கும் ஓரளவில் பகை இருந்தது. தொண்டைமான் அதியமானிடத்திலே போருக்கு வருவானோ அல்லது அதியமான் தொண்டைமானிடத்திலே போருக்கு போவானோ என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்தில் அதியமான் தன்னுடைய படை வலிமையையும் போரில் தொண்டைமான் தோல்வி அடைவது உறுதி என்பதையும் அவனுக்கு அறிவுறுத்துமாறு ஔவையாரை தன் தூதுவருக்கு தொண்டைமானிடம் அனுப்பினார். தூதுவராக தொண்டைமானிடம் அனுப்பினார். ஔவையார் தொண்டைமானை காண சென்றார். ஔவையார் சென்ற உடனே தொண்டைமான் அவரை மிக அன்போடு வரவேற்று உபசரித்து அவரிடத்துல தன்னுடைய படை வலிமையை காட்ட விரும்புகிறான். அதற்காக அவனுடைய படைக்கலங்கள் எல்லாம் இருந்த இடத்திற்கு, அதற்கு பேர் கொட்டில் என்று சொல்லுவார்கள், அதனுடைய படைக்கல கொட்டிலுக்கு அழைத்து சென்று தன்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் பெருமையோடு காண்பித்தான். ஔவையார் அதை பார்த்து, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்காள் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியநகர் அவ்வே என்று கூறுகிறார். அதாவது உன்னுடைய படைக்கருவிகளான இவை மயில் தொகை அணிவிக்கப்பட்டு மாலை சூட்டப்பட்டு வலிய திரண்ட பிடிகளை உடையதாய் நெய் பூசப்பட்டு அழகு செய்யப்பட்டு மிகுந்த காவலுடைய பெரிய அரண்மனையிலே உள்ளன. ஔவையார் தொடர்கிறார். அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கோல் சிறை குற்றிலம்மாதோ என்றும் அண்ணலம் கோமன் வைநுதி வேலே. எங்கள் அரசனுடைய போர்க்கருவிகள் எல்லாம் பகைவரை குத்தியதால் பக்கமும் நுனியும் முறிந்து கொல்லர்களின் உரைக்களத்தில் எந்நாளும் உள்ளன என்று ஔவையார் கூறுகிறார். ஔவையாருடைய அந்த பாடலுடைய கருத்து என்னவென்றால், தொண்டைமானிடத்துல உன்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் மாலை அணிவிக்கப்பட்டு மயில் தோகை சூட்டப்பட்டு நெய் பூசப்பட்டு பல என்று அழகாக இருக்கின்றன. இவையெல்லாம் போர்க்களத்தில் சென்று போர் புரிந்ததாக தெரியவில்லை. ஆனால் எங்கள் தலைவன் அதியமானுடைய படைக்கருவிகள் எல்லாம் அதனுடைய போர்விட பல முறை பலரோடு போர் புரிந்து அதனுடைய நுனியும் பக்கமும் முறிந்து இப்போது போர்க்களத்தில் இப்போது கொல்லர்களுடைய உலைக்களத்தில் இருக்கின்றன என்று தொண்டைமானுக்கு அறிவிக்கிறார். அதாவது நீ உன்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்படவே இல்லை. ஆகவே உன்னுடைய வீரர்களுக்கு எப்படி பயன்படுத்துவது தெரியாது. என்னுடைய தலைவன் அதியமான் படைக்கருவிகள் பல முறை போரில் வென்றிருக்கின்றன. என்னுடைய வீரர்களுக்கு அவற்றை நன்றாக பயன்படுத்த தெரியும். ஆகவே நீ அதியமானோடு போர் புரிவது உனக்கு உகந்தது அல்ல என்று அவனை மறைமுகமாக எச்சரிக்கிறார். இதுல ஔவையார் தொண்டைமானுடைய படைக்கருவிகளை புகழுவது போல் புகழ்ந்து அவனை உள்ளபடியே இகழுகிறார். இது வஞ்ச புகழ்ச்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தூது என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது திருக்குறளிலே. அந்த அதிகாரத்திலே வள்ளுவருடைய 2 குறட்பாக்கள் எனக்கு இங்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்று, கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. அதாவது எத்தகைய தூதுவன் சிறந்தவன் என்று வள்ளுவர் ஒரு கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய கடமையை அறிந்து எதை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து எதை எங்கே சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து நன்றாக சிந்தித்து உரைப்பவன் தான் சிறந்த தூதர். அதைத்தான் ஔவையார் செய்கிறார். ஒரு அரசனிடத்தில் எப்படி பேச வேண்டும், வீரரிடத்தில் எப்படி பேச வேண்டும், தொண்டைமானிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் ஔவையாருக்கு நன்கு தெரிந்திருந்தது. மற்றொரு குறளில் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது என்று கூறுகிறார். அதாவது தன்னுடைய செய்தியால் தான் உயிரிழக்க நேரினும் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் குறையாது செய்து தன் அரசனுக்கு நன்மை உண்டாக்குபவனே சிறந்த தூதர். அது இந்த தூதுவர்கள் சொல்லுகின்ற சில செய்திகளினால அந்த மாற்று அரசன் கோபம் கொள்ளலாம். கோபம் கொண்டா இவனை கொல்லலாம். அதற்கு கூட அஞ்சவில்லை. யாரும் தன் தொண்டைமானிடத்தில் சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய படை கருவிகள் எல்லாம் பயனில்லாதவை, பயன்படுத்தப்படாதவை என்று சொல்லுகின்ற போது அவன் கோபமடைந்து இவனை கொள்ளலாம். அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. அவர் சிறப்பாக தன்னுடைய தூதுவராக செயலாற்றும் திறமை உடையவராக இருந்தார் என்பதை இந்த பாடல்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. கோவலூரில் காரியோடு நடந்த போரில் அதியமான் வெற்றி பெற்றான். அவனை பரணர் போன்ற பெரும் புலவர்கள் புகழ்ந்து பாடினார்கள். ஆனால் கோவலூரை ஆண்ட காரி தப்பிச் சென்று
சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையிடம் சரணடைந்தான். பின்னர் காரியம் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையும் பெரும் படையோடு வந்து அதியமானோடு போரிட்டார்கள். பல நாட்கள் போர் நடைபெற்றது. முடிவில் அதியமான் கொல்லப்பட்டார். இது சில ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. அப்போ அவன் இறந்த பிறகு அதியமானுடைய உடல் எரிக்கப்படுகிறது. அப்பொழுது அவையார் அங்கு இருந்தவர்களை பார்த்து, நீங்கள் மூட்டிய தீ வானத்தளவு பரவினாலும் அதியமானுடைய புகழுடம்பை உங்களால் அழிக்க முடியாது என்கிறார். அதை நீங்கள் உங்கள் தீயால் வேண்டுமானால் அவனுடைய பூத உடலை அழிக்கலாம். அவனுடைய புகழ் உடம்பு வானத்தை விட பெரியது. அந்த புகழ் உடம்பை உங்களால் அழிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மனம் உருகி ஒரு சிறந்த இரங்கற்பா ஒன்று பாடுகிறார். அந்த இரங்கற்பா மிகச் சிறந்த இரங்கற்பா. அந்த பாடலிலே அவையார், அதியமானின் மார்பை துளைத்த வேல் பாணர்களின் அகன்ற பாத்திரங்களை ஊடுருவி சென்று இறப்போர் கைகளையும் துளைத்து அவனால் பாதுகாக்கப்படும் சுற்றத்தாரின் துன்பம் மிகுந்த கண்களில் ஒளி மழுங்க அழகிய சொல்லும் ஆராய்ந்த அறிவுடைய புலவர்களின் நாவிலும் சென்று விழுந்தது. அதாவது அந்த சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை எய்த வேலினாலே அதியமான் தாக்கப்பட்டார். அந்த வேல் அத்தோடு நின்று விடவில்லை. அந்த வேலானது, இது கவிதை, இது உண்மையல்ல, கவிதை. அந்த வேல் பாணர்கள் கையிலே, பாணர்கள் அதிகமான இடத்துல வரும்போது உணவுக்காகவும் பொருளுக்காகவும் வருவார்கள். அவர் உணவுக்காக வரும்போது கையில ஒரு பாத்திரத்தை கொண்டு வருவார்கள். அந்த வேலானது அதிகமானை கொன்றது மட்டுமல்லாமல் அந்த பாணருடைய பாத்திரங்களை துளைத்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கைகளையும் துளைத்தது. பின்னர் இந்த அதிகமான பொழுது பாடக்கூடிய புலவர்களுடைய நாவையும் துளைத்தது. இப்படி அதனாலே பாடல்களுக்கு இனிமேல் யாரும் கொடுக்க போவர் யாரும் இல்லை. இனிமேல் அவனை பற்றி பாடுபவர் யாரும் இல்லை. பாடுபவருக்கு கொடுக்க ஈவோரும் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், குளிர்ந்த நீர்த்துறையிலே தேனொழுகும் பெரிய பகன்றை மலர் உள்ளது. அந்த பகன்றை என்ற மலர் அழகான மலர், தேனொழுகும் மலர். ஆனால் அந்த மலரை யாரும் சூடுவதில்லை. அதுபோல் இந்த உலகத்திலே பயன் இல்லாதவர், யாருக்கும் பயன்படாத பலர் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொல்லுகிறார். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் முடிந்து சில நாட்களில் ஆப்ரஹாம் லிங்கன் கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது வால்ட் விட்மன் என்ற அமெரிக்க கவிஞர் ஓ கேப்டன் மை கேப்டன் என்று தொடங்கும் இரங்கற்பா ஒன்று எழுதினார். அப்பாடல் மிகச்சிறந்த இரங்கல் பாடலாக கருதப்படுகிறது. ஔவையாரின் இரங்கற்பா அதியமானின் ஈகையை சிறப்பித்து அவன் இறந்ததால் தோன்றிய வருத்தத்தையும் கூறி படிப்போர் கண்களில் நீர் வடிய செய்யும் மிகச்சிறந்த இரங்கற்பா. உலக இலக்கியங்களில் உள்ள இரங்கற்பாடல்களில் இது போன்ற இரங்கற்பா வேறொன்று உண்டா என்பது ஆய்வுக்குரியது. முடிவாக, அதியமான் அன்பும் அருளும் வீரமும் போர் புரியும் ஆற்றலும் உடையவனாக இருந்தான். சாவை தவிர்க்கும் என்று கருதப்பட்ட நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அளித்தான். கடையெழு வள்ளல்களில் ஒருவனாக திகழ்ந்தான். பல அரசர்களை வென்று தன் நாட்டோடு இணைத்துக் கொண்டான். ஒரு சமயம் 7 அரசர்களின் கூட்டணியை வென்றான். தன் நண்பனாகிய ஓரியை தாக்கினவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றான். சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையால் கொல்லப்பட்டான். ஔவையார் அதியமானின் அவைக்களப் புலவராகவும் உற்ற நண்பராகவும் சிறந்த தூதுவராகவும் இருந்தார். அவர்களின் புகழ் என்றென்றும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளர்க அதிகமான் ஔவையார் புகழ்.